ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு அப்டேட்டோடு வந்திருக்கோம். சிபிஎஸ்சி வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டான கிளாஸ் 3 டு கிளாஸ் 8 இந்த வருஷம் கிளாஸ் 3லேருந்து கிளாஸ் 8 வரைக்கும் அவங்க வந்து காம்படிஷனல் திங்கிங் சிடி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இதை வந்து மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க, கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து கிளாஸ் 3லேருந்தே அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது தனி சப்ஜெக்டாக இல்லாமல் குட்டி பசங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா மேக்ஸு, சயின்ஸு, இந்த வேர்ல்ட் அரவுண்டஸ் அந்த மாதிரி சயின்ஸ் கான்செப்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ்லேயும் ஆல்ரெடி மேக்ஸ் அவங்க படிச்சுட்ருப்பாங்க. சாப்டர்ஸில் காம்படிஷனல் திங்கிங் யூஸ் பண்ணி எப்படி அவங்க வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க அதை தான் வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஒரு கிளாஸ் 3க்கான சாம்பிள் கொஷின்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு கிளான்ஸ் பாருங்கள், அவங்களுக்கு எப்படி கேட்க போகிறாங்க, என்ன மாதிரி வந்து எந்த மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் சாம்பிள் கொஷின்ஸ் சிபிஎஸ்சி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் இஸ் ஹிடன் இன் த சீரீஸ் கிவன் பிலோ. ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி கொஷின்குள்ளேயும் நமக்கு ஆன்சர்ஸ்க்கான ஹிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பபிலிட்டிலாம் குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து காம்படிஷனல் திங்கிங் இதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கம்பல்சரியாக. ஸோ செகண்ட் கொஷின்ஸும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். த நம்பர் ஆஃப் வவல் இஸ் டபுள் த நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன் இட்ஸ் நேம். ஸோ அது ஒரு 3 லெட்டர் நேமு, அதில் வந்து கான்ஸ்டன்ட் 1 இருக்கும், வவல் 2 இருக்கும். அப்போ அது என்னன்னு கண்டுபிடி. ஸோ 2 அதுவும் 3 லெட்டர் தான், TWO. 6 SIX 3 லெட்டர், எல்லாமே 3 லெட்டர். பட் இதில் வந்து ஏதோ ஒன்றில் 2 வவல்ஸ் இருக்கும், 1 கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ ONE, ஓவும் ஈயும் 2 வவல் பட் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சாம்பிள் பேசிக்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் 3லேருந்தே கொடுக்குறப்ப நமக்கு வந்து சும்மா வெறும் ரூட் லேர்னிங்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிபிஎஸ்சி இந்த வாட்டி இதெல்லாம் மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ், சாம்பிள் கொஷின்ஸ் அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ இஃப் எனி டீச்சர்ஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவை அப்படின்னா எனக்கு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். ஸோ ஹாவ் அ லுக். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்க சாம்பிள் கொஷின்ஸ். ஸோ மேக்ஸில் எப்படி, இபிஎஸ்சில் எப்படின்றது அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு சாம்பிள் கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை சாப்டர் வச்சு அந்த சாப்டரில் எப்படின்னா வந்து கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபுல் பிடிஎஃப் இஸ். So if anyone interested in to learn this PDF, kindly comment me. I will send you the PDF link. Thank you.